இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்செட்டில் வியூவில் ப்ரொஜெக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸில் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் வியூ தேவைப்படுது. ஒரு வியூவை நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் அந்த வியூவை அடிப்படையாக வச்சு எனக்கு செப்பரேட்டட் வியூ க்ரியேட் பண்ணும். ஸோ இன்செட் வியூ செக்ஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா எது அடிப்படையாக வச்சுருக்குன்னா, நம்ம ஷீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் வேணுமா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் வேணுமான்னுட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் டாப் வியூ வந்து பாட்டம்லேயும், ரைட் சைடு வியூ லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைட்லேயும் இருக்கும். ஸோ இந்த வியூ ரைட் சைடில் இருக்கா, நான் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வியூ, இது வந்து பாட்டமில் இருக்குது, இது பேர் டாப் வியூ. சப்போஸ் இதுக்கு நான் பேர் மாற்றினேன்னா, ஸோ நான் ப்ரொஜெக்ஷன்ஸை ஸ்டாண்டர்டை மாற்றுறேன், ஓகேன்னு கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் டாப் வியூ டாப்லேயே இருக்கும், ஸோ லெஃப்ட் சைடு வியூ லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணியிருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஜெக்ஷனில் வந்து தெரியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ப்ராப்பர்ட்டிஸும் அப்ளை பண்ணாமல் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஹிடன் லைன் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் வந்து ஹிடன் லைனை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் வியூவை நான் மாற்றும் போது ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு இதுலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மெயின் சோர்ஸில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக கூட உங்களால் அந்த ப்ராப்பர்ட்டிஸை இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் பர்டிகுலராக. ஸோ இதை தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். தேங்க்யூ.